ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? வெயிட்டை குறைக்கணும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்காத வேலை கிடையாது. ஒல்லியாக இருக்கிறவா கூட தொப்பையை குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணுங்கிறா. அவங்க ஆனால் ஆக்சுவலாக ஒல்லியாக தான் இருக்காங்க, பார்க்கவும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எண்ணம் அப்படியே எல்லோரும் வளர்த்துன்ட்டா. அதுவும் தப்பு தான். ரொம்பவும் பலகீனமாக ஒல்லியாக இருந்தால் அது ஒன்றும் அழகு கிடையாது. அதாவது ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த ஸ்கின்லாம் அப்படியே தொட்டால் கின்னுன்னு இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும். அது நல்ல ஹெல்த்தியானது. தொப்பை விழாமல் இருக்கணும். தொப்பை விழக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் காமன். ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, தொப்பை விழக்கூடாது. குண்டாக இருந்தால் கூட சில பேருக்கெல்லாம் தொப்பை இருக்காது பாருங்கள், அது நல்லது தான், ஆரோக்கியமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் குண்டாகவும் இருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு மேலே தொப்பையும் இருக்கும். அதுதான் இருக்கக்கூடாது, அது ஆரோக்கியமற்றது. அப்படிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ ரொம்ப ஈஸியாக உங்கள் எடையும் குறைக்கணும். இதில் இன்னொன்று ஒரு பெரிய பாயிண்ட் என்னென்னா, எல்லோரும் அந்தந்த உயரத்துக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். அதை விட குறையவும் கூடாது, கூடுதலாகவும் இருக்கக்கூடாது. கூடுதலாக இருந்தால் ரொம்பவே நல்லது இல்லை. எங்கே போனாலும் நமக்கு மூச்சு வாங்கும், நடக்கவே முடியாது, எல்லாருக்கும் பேக்கில் தான் நம்ம இருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது, அப்படிலாம் இருப்போம். அதனால் நம்ம கண்டிப்பாக தொப்பையும் குறைக்கணும், வெயிட்டையும் குறைக்கணும். அதனால் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இது ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும். அதாவது தொப்பையும் குறையும், வெயிட்டும் குறையும். அதுக்காக தான் இந்த கஷாயங்கிற மாதிரி ஒரு தண்ணி, உங்களுக்கு ஜூஸ் மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலே நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் தீரும். இதில் கருமுட்டை பிசிஓடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கருமுட்டை வளராத தன்மை அல்லது மாதவிடாய் பிரச்சனைகள், அது சீக்கிரமானது அல்லது வராமல் போகிறது, தள்ளி போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கும். அதெல்லாமும் கூட இதை சாப்பிட்றது மூலியமா அவ்வளோ கிளியர் ஆகிடும். நிஜமாங்க, இது உண்மையாக, இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் செஞ்சு பார்த்தது, எல்லாரும் கண்கூடாக கண்ட பலன்கள்லாம் இருக்குது. அதனால தான் இதை தைரியமாக சொல்கிறேன். இதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. என்னென்னா, கருஞ்சீரகம், வெந்தயம். இந்த கருஞ்சீரகம், வெந்தயம் ரெண்டையுமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரே அளவு, 100 கிராம். அப்புறம் ஓமத்தை 50 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த 50 கிராம், இந்த மூணையுமே தனித்தனியாக வறுத்தாலும் சரி, ஒன்றா போட்டு வறுத்தாலும் சரி, ஆனால் தனித்தனியாக வறுக்கிறது தான் பெட்டர். இதுலன்னா இரும்பு சட்டியில் தான் வறுக்கணும், அப்படி இல்லையா மண் சட்டியில் தான் வறுக்கணும். இந்த ரெண்டு தான் நமக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. மற்றதெல்லாம் நான்ஸ்டிக்கெல்லாம் போட்டுலாம் வறுக்கக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது ரெண்டில் ஒன்றை போட்டு எதுலேயோ ஒன்றில் அடுப்பில் வச்சு அந்த இதை வறுங்க. நல்லா சாதாரணமாக பொன்னிறமாக ஒரு மாதிரி வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை மூணையும் ஒன்றா போட்டு கூட நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் நான் இந்த அளவு ஓரளவு தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட இதெல்லாம் வீணாகவே போகாது. அதனால் நீங்கள் தனித்தனியாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா வேறு ஏதாவது மசாலா சாமான்கள் பண்ணும்போது கூட இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு வைத்தியத்துக்கு நீங்கள் பண்ணும்போது மூணையும் சேர்த்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரே அளவு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி சொல்கிறது, சேர்த்து பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் தனியாக கரெக்டாக அளவாக போட்டுப்போம் அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக கூட பண்ணி வச்சுட்டு வீட்டு உபயோகத்துக்கும் அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. ஏன்னா சீரகப்பொடி, வெந்தயப்பொடியெல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் கலப்போம் இல்லையா, அதனால் அதை சொல்கிறேன். சரி, இப்போ இந்த மூணையும் தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றாக்கி பொடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஒரு காற்று போகாத, தண்ணியே இல்லாத நல்ல சுத்தமான பாட்டில் போட்டால் நல்லது, அல்லது வேறு எந்த கண்டெய்னரில் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் பாட்டில் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்தது. அதில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும்னா, டெய்லி காலை மாலை 2 வேளையுமே 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க விடுங்க. அதாவது கொதிக்கணும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஆனால் சாதாரணமாக நீங்கள் குடிக்கிற சூடு வந்தால் கூட பரவாயில்ல. அதில் இந்த பொடி கலந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவு போட்டு கலந்துருங்க. கலந்துட்டு வடிகட்டெல்லாம் வேண்டாம், அப்படியே குடிச்சிடுங்க. இதில் வேணும்னா வெல்லம் சொல்லுவோம்ல, பாகு வெல்லம்னு சொல்லிட்டு, அந்த பாகு வெல்லத்தை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அதை உடச்சி. அது அப்படி வேண்டானாலும் அப்படியே குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாகு வெல்லம் போட்டாலும் தப்பு கிடையாது, அதுவும் நல்லது தான். அதுலேயும் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது, அதனால் அது போட்டுட்டாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். நமக்கு இடுப்பு வலிலாம் இல்லாமல் இருக்கும், அடிவயிறு வலிக்காமல் இருக்கும். அதாவது தொப்பைங்கிறது மேலேயும் கீழேயுமே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மேல் தொப்பை கூட அதிகமாக குறைச்சிருவாங்க ஈஸியாக. கொஞ்சம் விரதங்கள்லாம்
இருந்தால் குறைஞ்சிரும். ஆனால் கீழ்த்தொப்பை குறையிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கீழ்த்தொப்பை குறையிறது. ஏன்னா அவங்க எவ்வளோ தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாலும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அடசல், அதாவது பிளட்டு சம்மந்தப்பட்ட அடசல்லாம் வெளியில் வந்தால் தான் நமக்கு அது தொப்பை குறையும். இல்லைன்னா கர்ப்பப்பை உங்களுக்கு குழந்தை பெற்றவங்கெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க. குழந்தை பெற்ற பிறகு அவங்க வந்து தொப்பை விழுந்துடும். காரணம் 2 3. ஒன்று, குழந்தை பிறந்த உடனே காலை வந்து அகட்டாமல் கால் மேலே கால் போட்டு தான் உட்காரணும் எப்போவுமே. அதை செய்கிறத மறந்துடுறாங்க. அதை மாதிரி செய்கிறதில்ல. வயத்தை கட்டுறதுன்னு ஒன்று இருக்குது, அதையும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. இப்போல்லாம் வயத்தை கட்டுறதில்ல. அப்படி கட்டினா தான் அந்த வயிறு வந்து உள்ளே சுருங்கும் போது சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக எல்லாத்துக்குமே ஒரு டேட்டு டைமிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 10 நாள் 1 மாதம் இதுக்குள்ளே நமக்கு தீட்டு போகிறதுக்குள்ளே அந்த வயிறு கர்ப்பப்பைங்கிறது சுருங்கி வயரும் சின்னதாகும். அதே மாதிரி நம்ம குழந்தை பிறந்ததும் நிறைய சாப்பிட கொடுப்பாங்க. சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போ காய்கறி எல்லாமே தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போதும் அவங்களுக்கு ஜீரணம் ஆகணும்னு சொல்கிறதுக்காக மிளகு, ஜீரகம், ஓமம் இது சம்மந்தப்பட்ட எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே சுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் மருந்தெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு மருந்தாக கலரி இருப்பாங்க. அது வந்து பிள்ளைப்பெத்தா மருந்துன்னே சொல்லுவாங்க. அந்த மருந்தை கொடுக்கும்போது அதை அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல் நல்லெண்ணெய் போட்டு களி, அதாவது உளுத்தங்களி, கருப்பு உளுத்தங்களி பண்ணி கொடுப்பாங்க. அந்த களியும் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படிலாம் நாங்கள்லாம் சாப்பிட்டவங்க தான். அப்படிலாம் சாப்பிட்டு வரதுனாலையோ என்னவோ தெரியாது, அந்த குழந்தை பிறந்த பிறகும் எங்களுக்கு அந்த தொப்பையெல்லாம் இருக்காது. தானாகவே அந்த அதாவது தூரம் இதுன்னு சொல்லுவாங்க, தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அரைத்தீட்டு அப்படி சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு 48 நாளைக்கே அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த தீட்டு நாள் முடியும் போது நாங்கள் பழையபடி இருந்த மாதிரியே எங்கள் உடம்பு ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே ஆகிடும். ஏன்னா இந்த அத்தனையுமே எங்களுக்கு சேர்ந்தது. அதாவது சாப்பாடும் நல்லா கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வயத்தையும் கட்டிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு மருந்தாக பிள்ளைப்பெத்தா மருந்துன்னு சொல்லி ஒன்று கைப்பட வீட்டிலையே செஞ்சு கொடுப்பாங்க. அதுவும் சாப்பிட்றதுனால உள்ள அசடெல்லாம் இல்லாமல், அதாவது நம்மளுடைய தீட்டு அசடெல்லாம் இல்லாமல் கர்ப்பப்பையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆகி வெளியில் வந்துடும். அதனாலையும் அதே போல் கால் மேலே கால் போட்டு தான் உட்காரணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு அப்படி தான் கண்டிப்பாக செய்யணும். இப்போ சாதாரணமாகவே வீட்டு தூரத்தும் போது அப்படி தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் யாருமே எதுவுமே கேட்குறதில்ல. எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க, செய்கிறாங்க. அதனுடைய பிரதிபலிப்பான்னு சொல்லலாம். அல்லது எதனாலேயோ இப்போ தொப்பையெல்லாம் விடுறதுக்கு காரணமாக அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் கண்ட்ரோலாக இருந்துட்டாங்கன்னா, அந்த பல்லை கடிச்சிட்டு இந்த ஒரு 48 நாளைக்கு அப்படிலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த தொப்பையெல்லாம் விழாது. குழந்தை பிறந்ததுனால தொப்பை அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டதுனாலையோ அல்லது வேறு விஷயங்கள்னால தொப்பை விழுந்திருக்கலாம். அப்போது இப்போ அந்த மாதிரி இல்லாமல், இப்போ சாப்பிட்டதுனாலையோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணாதனாலையோ வேலைகள் அதிகம் செய்யாதனாலையோ உட்காந்தே இருக்கிறதுனாலையோ அந்த பட்டக்ஸ் பக்கமும் தொப்பையும் விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக கொழுப்பெல்லாம் சேர்ந்து போகிறது அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன இந்த கஷாயத்தையோ அல்லது அந்த தண்ணியோ காலம்பரை வெறும் வயிற்றில் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிடணும். மாலையில் சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு 1 hour கழித்து சாப்பாடு, அதாவது டின்னருங்கிறத எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா, டின்னரை எடுத்துட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அதுக்கு பிறகு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல பலனை தரும். இது கூடவே இன்னொன்று பாருங்கள், கை மட்டும் சில பேருக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த முட்டி வரைக்கும் கூட அந்த அளவுக்கு அந்த இடத்துல மட்டும் ப்ரொஜெக்டடாக சதை வளர்ந்து குண்டாக காட்டும். சாதாரணமாக இந்த முட்டிக்கு கீழே கை சாதாரணமாக இருக்கும். இதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணம் நமக்கு கொழுப்பு அந்த இடத்துலையே போய் அப்படியே தங்கிடுறது தான் காரணம். அப்போது நம்ம இதுக்கு நான் சொன்ன இந்த கஷாயத்தையும் குடிச்சுட்டு ரெகுலராக குடிச்சிட்டு அதுக்கு தகுந்த எக்ஸசைஸும் பண்ணணும். ஒன்றும் இல்லை, பெரிய எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாது, கஷ்டம்லாம் பட வேண்டாம். இப்போ வராதுக்கு முன்னாலேயே நம்ம பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அழகாக இருக்கணும்னா இதை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும். அப்படி வந்த பிறகும் வர ஆரம்பிக்கிறதுங்கும் போதே கொஞ்சமாக தெரியும் இல்லையா. நிறைய பெருசாக ஆன பிறகுலாம் கஷ்டம் அதை சரி பண்ணுறதுங்கிறது. ஆனால் கொஞ்சம் ஆரம்பத்தில் நமக்கு தெரியும் போதே நான் சொல்ல போகிற இந்த எக்ஸசைஸை கூடவே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் சரியாயிடும். என்னென்னா கையை நம்ம 2 கையையும் நேராக நீட்டிக்கணும். அப்படியே நம்ம ஷோல்டருக்கு நேராக இப்படி அழகாக நீட்டிக்கணும். அப்படி நீட்டின்ற பிறகு அதை என்ன பண்ணணும், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு இந்த கையை சுற்றணும். ஒரு 15-20 தரம் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அந்த அளவுக்கு சுற்றிடணும். சுற்றிட்டு அதே ரவுண்டு
ரவுண்டு போடணும். அதே மாதிரி இந்த கையும் லெஃப்ட்லேயும் செய்யணும், ரைட்லேயும் செய்யணும். 2 பக்கமும் செஞ்சுட்டு திருப்பியும் ரைட்லேருந்து லெஃப்ட்டு சுற்றினீங்களா, இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு சுற்றணும். அதே மாதிரி 15-20 தரம். அதே மாதிரி இந்த கைக்கும் செய்யணும். இந்த 2ம் தொடர்ந்து செஞ்சுட்டு அப்புறம் இந்த 2 கையையும் நேராக நம்ம நெஞ்சுக்கு நேராக 2யும் சேர்த்து ஒன்றா குவிக்கணும். குவிச்சிட்டு அதே மாதிரி அதையும் ஒரு 10-15 தரம் செய்யணும். அதே மாதிரி தலைக்கு மேலே கை 2யும் காதோடு ஒட்டி தூக்கணும். அப்படி தூக்கிட்டு அப்போ அந்த மாதிரி தூக்கி நம்மளை வந்து பெருமாளுக்கெல்லாம் கையை தூக்கி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த கையை பிரித்து நம்ம திருப்பி நீட்டாக நல்ல அகலமாக பிரித்து திருப்பியும் அந்த மாதிரி சேர்க்கணும். இதை மாதிரிலாம் சேர்த்துட்டு அதே போல் பின்பக்கம் முதுகுக்கு பின்னால் 2 கையையும் கொண்டு வந்து முதுகுக்கு பின்னால் இப்படி சேர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்க்கணும். அப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கனாலே அந்த சதைங்கிறது குறைஞ்சிடும். கொஞ்சமாக நீங்கள் அதாவது ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் பார்த்து கவனித்து உங்கள் உடம்பை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாலே தானாகவே அந்த மாதிரி கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதில் வேற இந்த கஷாயத்தை குடிக்கிறீங்க, அதனாலேயும் உங்களுக்கு சேம் டைம் 2ம் செய்கிறதுனால கண்டிப்பாக கிடுகிடுன்னு குறையும். அதே மாதிரி தொப்பைக்கும் எக்ஸசைஸ் இருக்குது. எப்படின்னா கால் 2யும் நீட்டி உட்காந்துட்டு நீங்கள் கையை இந்த கையினால் அந்த விரல் நுனி வந்து உங்களுடைய கட்டை விரலில் தொடர மாதிரி அமுங்கி குனிஞ்சு அந்த விரலை தொடணும். கட்டை விரலை கால் கெட்ட விரலை தொடணும். அப்படி அதையும் வந்து உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் முடியறதோ அவ்வளோ நேரம் அதே மாதிரி அதை எடுக்கணும். நிமிந்து உட்காரணும். தொப்பையை நிமித்தி உட்காரணும். அதே மாதிரி திருப்பியும் அந்த மாதிரியே செய்யணும். அப்படி ஒரு 15-20 தரம் அந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்திங்கனாலும் அந்த தொப்பை குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. அதே போல் நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது முட்டி போடுவோம். அந்த மாதிரி இப்போ நமஸ்காரம்னு சொல்கிறேங்கிறது என்னுடைய பாஷை. ஆனால் எல்லாருமே இப்போ கிறிஸ்டின் ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் எல்லாருமே ஒரு மாதிரி முட்டி போட்டு தான் ஜெபிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு முட்டியை போட்டுட்டு நம்ம முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அந்த முட்டி போட்டு உட்காரலாம். அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா கண்டிப்பாக முட்டி வலியெல்லாம் வராது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை குனிஞ்சு ஏந்துக்கணும். ஏந்து பண்ணலாம். அதே மாதிரி தோப்புக்கரணங்கிறத நம்ம சாமி பக்தியோடு போட்டாலும் சரி பக்தி இல்லாமல் போட்டாலும் சரி, அந்த தோப்புக்கரணங்கிறத ஒரு நாளைக்கு 108 தரம் 100 தரம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுண்டு, ஆனால் முட்டி 2ம் தரையில் படணும். அதுதான் தோப்புக்கரணம். சில பேர்லாம் இடுப்பு கூட நகராது, அப்படியே தோப்புக்கரணம் போட்டேன்னு தலையை ஆட்டிட்டு தோப்புக்கரணம் போட்டேன்பாங்க. அது கிடையாது. முட்டி வந்து தரையில் படணும். அந்த மாதிரி தோப்புக்கரணமும் போட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு முட்டி வலியும் வராது, அந்த காலில் தொடையிலலாம் இருக்கிற சதையும் குறைஞ்சிடும், கை சதையெல்லாமும் குறைஞ்சிடும், கழுத்தில் கூட தைராய்டு இருந்தால் கூட அந்த சதை இருக்காது. அது அப்படியே குறைஞ்சு அப்படியே கழுத்து அழகாக இருக்கும். அந்த மாதிரி மயில் கழுத்து மாதிரி அழகாக வந்துடும். அந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம கூடிய மட்டுக்கும் நம்ம எக்ஸசைஸில் தான், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் தான் நம்ம அழகாக கொண்டு வர முடியும். அப்படிலாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே செய்யலாம், ஈஸியாகவும் செய்யலாம், தொடர்ந்தும் செய்யலாம், தப்பே கிடையாது. அதே போல் இதெல்லாம் இதே போல் அதாவது பாதாம் பிசின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பாதாம் பிசின் வாங்கி சாப்பிடும்போது அதுவும் எடையை குறைக்கும். அந்த பாதாம் பிசின்ங்கிறது நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் தேடவே வேண்டாம், கஷ்டமே பட வேண்டாம். அந்த பாதாம் பிசினை ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது வந்து உங்களுக்கு சூட்டையும் தணிக்கும், ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையெல்லாம் அவ்வளோ கூலாக வச்சுக்கும், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது பாதாம் பிசின். ரொம்ப உடம்புக்கு தெம்பானதும் கூட, சக்தி வாய்ந்தது. அதை வந்து அந்த அளவுக்கு ஒஸ்தியானதும் கூட. அந்த பாதாம் பிசினை வாங்கி ஒன்றுமே செய்ய வேண்டாம். நைட்டு கொஞ்சம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் அதை போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி மறுநாள் காலம்புற ஜெல்லி மாதிரி கொலன்னு புலன்னு நல்லாவே இருக்கும், நொங்கு மாதிரி. அதை அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க. இது ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப ஈஸி இல்லை. அப்போ எவ்வளோ ஈஸியாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம். அந்த மாதிரி அந்த பாதாம் பிசினை தொடர்ந்து கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டே வரலாம். இதனால் எல்லா விஷயமும் லேடிஸ்க்கு இருக்கிறது சரி, ஜென்ஸுக்கு இருக்கிறதும் சரி, ஜென்ஸை விட லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. அந்த வெட்டைப்படுறது இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட கிளியர் பண்ணிவிடும். ஏன்னா வெட்டைப்படுறதுங்கிறதே சூட்டுனால வர்றது தான். அந்த சூட்டை தணிச்சிடும். அதனால் அது வெட்டையில் போனவன் கட்டையில் ஏறிடுவாம்பாங்க. அதாவது என்னென்னா ஆண்களுக்கும் வரும், இது பெண்களுக்கும் வரும். ஏன்னா அது அவ்வளோ அளவுக்கு உடம்பை உருக்கி ஒன்றுமே
ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அவங்கள தூக்கி அதாவது இறக்குற தருவாய்க்கு கொண்டு போய் விட்டுடுமா, அந்த அளவுக்கு பண்ணுமா. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பிசின்ங்கிறது அவ்வளோ நல்லது. ஒன்றுமே இல்லை, அது ஒரு டேஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி சப்புன்னு தான் இருக்கும் நல்லா. ஆனால் அது நல்லா தான் இருக்கும், நொங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதாம் பிசினை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம். இதை பால்லையும் போட்டு சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு தனியாக சாப்பிட பிடிக்கலைன்னா பால்லெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் பால்லெல்லாம் போட்டு சாப்பிடாம இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெட்டைப்படுதல் வெள்ளைப்படுதல்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க உடனே சரியாகிறதுக்கு மார்னிங்கில் நான் சொன்ன மாதிரி ராத்திரியே தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் காலம்பரை வெறுமயத்தில் அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டீங்கன்னா சீக்கிரத்தில் சரியாயிடும். உடனே கை மேலே பலன் கிடச்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி வேணாலும் அதை சாப்பிடலாம். இதை வந்து சாதாரணமாக குழந்தைங்க, தெம்பில்லாத குழந்தைகளுக்கு கூட கொஞ்சமாக அதை விட பாதி அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். தொடர்ந்து கொடுக்காமல ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கூட அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே போல் பெரியவங்களும் நல்லாவே சாப்பிட்லாம். அப்படிலாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த பாதாம் பிசின் வந்து இது டயபெட்டிஸ்காராளுக்கும் ரொம்ப நல்லது தான். அதனால் அவளும் அதை சாப்பிடலாம். அந்த பாலில் போட்டு சாப்பிடலாம். பாலே சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பாலை கூட இந்த மாதிரி இந்த பாதாம் பிசினை போட்டு சாப்பிட்றதுனால ஒன்றாகாது, நல்லாயிடும். அது எல்லாத்துக்குமே நம்ம உடம்பு முதல்ல முக்கியமாக நம்ம உடம்பு சூட்டை குறைச்சிருது இல்லையா, லெவலுக்கு கொண்டு வந்து. அப்படி உடம்பு சூடு குறைஞ்சாலே நமக்கு எந்த வியாதியும் நம்மக்கிட்டக்க வரவே வராது. அதனால் நம்ம நல்லாவே இருப்போம், ஆரோக்கியமாகவும் இருப்போம். இது விலையும் கம்மி தான், கூடவே வாங்கி சாப்பிட்றதும் கொஞ்சம்தான், அது செய்கிறதும் அதோட கஷ்டமே இல்லாத ஒரு வேலை தான். எப்படி வேணால் ஆனால் இதை எப்படிலாம் சாப்பிட முடியுமோ அப்படிலாம் சாப்பிட்லாம். நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியான மெத்தடு, அவ்வளோதான். மற்றபடி இதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இதனால் கொலஸ்ட்ராலும் குறையும், அல்சர் குறையும், வயத்தில் ஏன்னா சூடு தணிஞ்சிருது இல்லையா, அதனால் வயத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும். சூடு தனியாக இருக்கிறதுனால வயிற்று புண்ணெல்லாம் ஆறுறதுனால அல்சர்லாம் வரவே வராது. கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க, ஈஸியானதும் கூட. அதனால் அலட்சியமாக விளையாட்டாக கூட செஞ்சு பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.